வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராக் லெஸ்னர்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போது பிராக் லெஸ்னரை எங்கே ப்ரோ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு அப்டேட் வந்துடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட ரோட் டு ரெஸ்ல்மேனியா பிப்ரவரி 23 நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு பிராக் லெஸ்னர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், நிறைய பிளான் இருக்குது. பிராக் லெஸ்னர் ஒன்று சாம்பரு, அப்படி இல்லைனா ரெஸ்ல்மேனியாவுக்காக ஃபியூடு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போவான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் சாம்பரில் இருப்பார்னு நினைக்கிறேன். கடைசி குவாலிஃபை மேட்ச் நடக்குது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா பிராக்காக இருக்கலாம். பிராக் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டு கூட மோதி எலும்பரசன் சாம்பரில் இருந்தாருன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஒரு சாம்பர் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. டைட்டிலுக்கு மோதி இருப்பார், டைட்டிலாகவும் டிஃபன் ஆகிருக்கும், டைட்டிலும் வின் பண்ணியிருப்பார். அந்த இதெல்லாம் உடச்சிட்டுலாம் வந்திருப்பார். அதெல்லாம் பார்க்க செம பவராக இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது பிராக் லெஸ்னர் சாம்பரில் இருந்தால் சரியான ஐப்பு இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற ரேஸ்லேயே ஐப்பு தான். ரேண்டி ஆட்டன் இருக்கார், எல்ஏ நைட் இருக்கார், அது இல்லாமல் குந்தர் இல்லாமல் இருக்காங்க. என்ன இருந்தாலும் என்ன ஒரு சிக்கல்னா, ஒருவேளை அங்கே சாம்பரில் இவர் இருந்து குந்தரை இவர் அடித்து எலிமினேட் பண்ணி குந்தருக்கும் இவருக்கும் ஃபியூடு கொண்டு போயிட்டு ரெஸ்ல்மேனியா 42ல் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் கெரியர் லைனில் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவானுங்களோன்ற மாதிரி சில பயம் இருக்குது. கெரியர் லைன் வச்சா ரிட்டையர்மெண்ட் தான், அவ்வளோதான், சோலி முடிச்சு விட்ட மாதிரி பிராக் லெஸ்னர் கதையை முடிச்சு விட்ருவானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் பண்ணால் சுத்தமாக கடுப்பாயிடுவேன். நான் மட்டும் இல்லை, இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே பற்றின வெறி ஆகிடுவாங்க. இதுக்கு மேலேயும் குந்தர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆளுங்களை பெரிய ஆளுங்களை ரிட்டையர் பண்ணால் அவர் பார்க்கறதுக்கு பயங்கரமாக தெரிய மாட்டார், டாப் வில்லனாக தெரிய மாட்டார். அட போங்கப்பா, இவன் யாருப்பா மெண்டலு, வேணுமே பண்ணுறாங்க டபிள்யூடபிள்யூ, இதெல்லாம் சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ தான் வெறுக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. சுத்தமாக குந்தரோட மவுசும் போயிடும். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு பண்ணானுங்கன்னா சரி தான். ஆனால் கெரியர் கில்லர்னு பேர் வச்சா விடவா போகிறானுங்க? இன்னும் கெரியர் எண்ட் ஆஃப் பண்ணாமல் தான் இருக்க மாட்டானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 இதை பற்றி பேசியே ஆகணும் கைஸ். ரெஸ்ல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 40 மாதிரி இல்லை, 41 மாதிரியும் இல்லை. இப்போதைக்கு 41 பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப் இருந்தது. பட் ஆனால் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா மேட்சஸ் நல்லா கொடுக்கல. அது மாதிரி இந்த டைமும் நிறைய இது வச்சு விளம்பரம்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணானுங்க. அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் டல்லாப்பாக தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெரிய மேட்சஸ்லாம் இருக்குது. ஆனால் ஸ்டோரிலாம் ஆரம்பிப்பானுங்க. மக்கள் யாரும் இது பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரிபிள் ஹெச் எப்படியும் மொக்கையாக தான் கொடுப்பாருன்ற சிந்தனையிலே இருக்காங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு பண்ணி விட்டாருப்பா. அந்தளவுக்கு ஆடியன்ஸ்லாம் பண்ணி விட்டு அவங்கவுங்க ஆளுங்களாம் ரசிகர்கள்லாம் இது பண்ணதால் இப்போ பார்த்தீங்கன்னா விரும்பாத மாதிரி இருக்காங்க. இதில் என்ன ஒன்று காரணம்னா, போன டைம்லாம் ரெஸ்ல்மேனியா நடக்க போகுதுன்னா இந்த ஜனவரி இது இல்லை, அதுலேருந்தே இந்த ரோட் டு ரெஸ்ல்மேனியான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பானுங்க. இதே இப்போ ஆரம்பித்தானுங்க பாருங்க. ஃபுல் அப்பு ஸ்மாக் டவுனு, ஃபுல்லு மண்டே நைட்ரா, ஃபுல்லு சோல்ட் அவுட்டு மண்டே நைட்ரா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சோல்ட் அவுட்டு. 17,000 ஆடியன்ஸு, 14,000 ஆடியன்ஸு, இப்போ 11,000 வச்சு நடத்துகிறாங்கன்னா 11,000 ஃபுல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டு பண்ணி வேறு லெவலில் ரெக்கார்டு பண்ணி வேறு லெவலில் சம்பாரிச்சானுங்க. ஆனால் இந்த டைமு அவ்வளோக்கா இல்லை. எந்த அரினாவுமே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிறதே இல்லை. ஸ்மாக் டவுன் இதுக்கே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது. மண்டே நைட்ரா ஓகே, ஆனால் ஸ்மாக் டவுன் ட்ரூ மேக்கின்டையரில் இப்போ சாம்பியன் அதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே நார்மல் பொசிஷனில் போகுது. கோடி இருக்கும்போதெல்லாம் எவ்வளோ அடி வாங்கிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதை வச்சு பார்க்கும்போது மேட்சஸ்ஸு ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்ற இதில் வரமாட்டாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கப்புறமும் பிராக் லெஸ்னர் வந்து இது மாதிரிலாம் பெரிய ஆளுங்களை இறக்குனா தான் சம்பவம் பண்ண முடியும், நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற மாதிரி கருத்தில் தான் பிராக் லெஸ்னர்லாம் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 39ல் நடந்தது அந்த மேட்சை பற்றி பார்த்தீங்களா? குந்தர், ட்ரூ சேம் மேட்ச்சு, ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், இன்டர்னல் மேட்ச்சு டாப் மேட்சாகவும் இருந்தது. அது மாதிரி கோடி விசஸ் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், அதுவும் தரமாக இருந்தது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதுக்கப்புறம் டேக் டீமு கெவின் ஓவன்ஸு, சமி ஜெயின் விசஸ் ஊசோஸு, அதுவும் மாசாக இருந்தது. அந்த 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா டாப் மேட்சாக
டாப்பாக இருந்தது. மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமும் இறக்க சொல்கிறாங்க ஃபேன்ஸ்லாம். இப்போ சில அப்டேட் அப்சர்வ்ஸ்லாம் பார்த்துட்டுனா அந்த மேட்சை போட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த டைம் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபியூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்ச்லேருந்து ஒரு மாதம் கேப் வருது WrestleManiaக்கு. பெரிய பெரிய ஃபியூட்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.